அனைவருக்கும் என் இனிய வணக்கம். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா. மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்று போற்றி பாடிய கவிமணி தேசிய விநாயக பிள்ளை அவர்களை இந்த இனிய நாளில் நினைவில் கொள்வோம். ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 8ஆம் தேதி மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது. அவை பெண்களை போற்றும் விதமாகவும் பெண் கல்வியை ஊக்குவிக்கும் விதமாகவும் மகளிர் தினம் கொண்டாடப்படுகின்றது. மங்கையார் என்பவள் என்னென்ன வேடங்களில் வெளிப்படுகிறாள்? மங்கைகள் என்னென்ன வேடங்களில் வெளிப்படுகிறார்கள்? பெண்ணாகவும், ஒரு தாயாகவும், ஒரு மனைவியாகவும், சகோதரியாகவும், மகளாகவுமே வெளிப்படுகிறார்கள். அடுப்பூதும் பெண்ணிற்கு படிப்பெதற்கு, அடுப்பூதும் பெண்ணிற்கு படிப்பெதற்கு என்று கூறிய காலங்கள் மாறி இப்போது கணினி முதல் பல துறைகளில் பெண்கள் சாதனை புரிந்துள்ளனர். இந்த இனிய நாளில் பெண்ணினத்திற்கே பெருமை சேர்த்த சில பெண்களின் பெயர்களை நான் கூறதான் ஆக வேண்டும். அவற்றில் யாரை நான் முதலில் கூறுவது? இருப்பினும் யாரையாவது ஒருவரை நான் முதலில் கூறிதான் ஆக வேண்டும். அவை அன்னை தர்ஷா, கல்பனா சாவ்லா, மேரி கூரி இவர்களெல்லாம் நமது பெண்ணினத்திற்கு பெருமை சேர்த்துள்ளனர். இவர்களை போன்று நாமும் பெண்ணினத்திற்கு பெருமை சேர்க்க பல சாதனைகள் புரிய வேண்டும். இன்னும் பல சில கிராமங்களில் தற்போதும் பல சில கிராமப்புறங்களில் பெண்கள் சாதனைகள் முடங்கி கிடக்கும் சூழ்நிலை உருவாகிறது. அவை எதன் காரணம் என்று உங்களுக்கு தெரியுமா? அதன் காரணம் விமர்சனங்களே ஆகும். அந்த காலத்தில் விமர்சனங்கள் இல்லையா? விமர்சனங்களை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு கல்பனா சாவ்லா பள்ளியில் பயின்ற பொழுது, கல்லூரியில் பயின்ற பொழுது மற்றவர்கள் எல்லாருமே ஆண்கள் ஆவார்கள். கல்பனா சாவ்லா மட்டுமே பெண்ணாவாள். அப்போது விமர்சனங்கள் இல்லையா? பல கோடி விமர்சனங்களை தன் காலில் போட்டு மிதித்து விண்வெளி ஏறி சென்ற முதல் பெண்மணியே கல்பனா சாவ்லா ஆவாள். அவள் திரும்பும் வழியில் இறந்து விட்டார். அவரது அந்த தினத்தை விண்வெளி கருப்பு தினமாக அரசாங்கம் அங்கீகரிக்கப்பட்டு வருகின்றது. அதுபோல நாமும் இந்த கிராமப்புறங்களில் இருக்கும் அனைத்து பெண்களும் எழுந்து வாருங்கள், சாதனைகள் புரிவோம், முன்னேற்றம் காண்போம் என்று கூறி அழகாக பாருங்கள், உலகம் அழகாக தெரியும், அழகாக பேசுங்கள், உலகிற்கு நீங்கள் அழகாக தெரிவீர்கள் என்று கூறி எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.